எப்படி எப்படி களப்பணிகள்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தாவேக தரப்புல இருந்து? சூப்பராக போயிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு ஆளா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கிறோம்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைப்போம் அப்படின்னு ஒரு தாவேக நபர் சொல்லியிருந்தா, எலும்பு உடைச்சிடும்னு பேச மாட்டான். ரெண்டாவது, ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள வரப்போறதும் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள வரப்போறதும் கிடையாது. அம்புட்ட ஆசை டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஒருத்தன் வந்து இப்படி அநாகரிகமா பேசுறான்னா அந்த நபரை கண்டிக்கணும். கட்சியில் இருக்க எல்லா நபரும் முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிற, அதனாலதான் நீ காலையிலேயே கூட்டு போயிட்டோம். என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கு என்னடா தெரியும், எடுவட்ட வேலை போடா. லண்டன்ல இருந்து சென்னை வரும் விமானத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தவறவிட்டனர். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. ஃபிளைட் மட்டுமா தவற விட்டு குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. செம்ம கலாய் மச்சா, செம்ம கலாய். ஏன் லண்டன் போனாரு? ஏன் அது வந்து ஏன் தெரியுமா? ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு, கல்யாணம் நடக்கலையே. நடந்தா தானே நீ கல்யாணம் மண்டபமா போய் புலம்ப முடியும். ஆடி மாதத்தை பொறுத்தவரை திருமணத்தை நடத்தக்கூடாது. ஆடி மாசம் வரைக்கும் அப்படியே போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்துருக்காங்க. 10,000 தானே கையிருப்பு இருந்துச்சு, காசு பத்தலையா. இன்னைக்கு ஒரு ஆளை தூக்கிட்டு போன உடனே சுகர்ப்பா, என்னையா அப்படின்ட்டு இருக்காங்க. சுகரு சுகரு சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். பேசும்போது டயபெட்டிஸ் பேச ஞாபகம் இல்லையா உனக்கு? துடிச்சு போறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். பாத்தீங்கன்னா இல்ல, லைவ்ல போயிட்டு இருக்குது. லைவ்ல போயிட்டு இருக்குன்னா என்னது உசுரா? ஸ்பாட்லயே போயிடும். உசுறு தானே. அட ஆறுவாமா, போடா போடா. 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும். ஆமா, என்னடா இவ்வளவு பயங்கரமா வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்தாக்கா புரோக்கர் வேலை பார்த்திருக்காங்க உட்கார்ந்த பக்கம் ஆளை வச்சு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ இப்ப கேட்டாலுமே 6 மாசம் தான் சொல்றேன். யார் 6 மாசம்? ஏங்க ஏண்டா பேரம் பேசுறதுக்கா பேரம் வரைக்கும் அரசியலுக்கு வந்தீங்க? பேரம் பேசுறதுக்கா பேரம் வரைக்கும் அரசியலுக்கு வந்தீங்க? என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. பாஜகவோட வாஜ்பாய் காலத்துல நாங்க சேரல யான்னு இப்ப திமுக தொண்டர்கள் சொல்றாங்க. சரி, யார் இப்ப பிரதமர் கேண்டிடேட் சொல்ல போறீங்க? என் பேரு அப்பா. இங்க குளத்தூர்ல இல்லைன்னு ஆயிடுச்சு, போற்ற வேண்டியதான் தலைவரை. இல்ல, பிரதமர் கேண்டிடேட் யாரு? தலைவர் தான், ஸ்டாலின் அவர்கள். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. 75 வருஷ கட்சி, அது 75 வருஷம் ஆலமுறைன்னு சொன்னியே, நீ பாக்குற வேலை என்ன வேலை? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? போக்கர் போய் வேலை. அந்த மாமா, அந்த கார்டு இருந்தா புடிங்கிப்பான், பணம் இருந்தா புடிங்கிப்பான். என்ன அந்த மாதிரி நம்ம கிட்ட எம்எல்ஏ இருந்தா புடிங்கிப்பான், எம்பி இருந்தா புடிங்கிப்பான், கவுன்சிலர் இருந்தா புடிங்கிப்பான். அதனாலதான் 234 தொகுதியிலும் டெபாசிட் கூட இல்லாம நான் சும்மா நிக்கிறேன். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். தாவேக ஆட்சி பிடிக்காத மக்கள் என் போன்ல வருது. என்னன்னு வருது? இப்ப வரல, திடீர்னு வேற ஏதாவது வருதா பாருங்க பின்னாடி. முதலமைச்சர் விஜய்க்கு பிடித்த உயிரினம் எது? ஆ குருவி, ஆ சுறா, ஈ ஹைனா, ஈ குதிரை. எனக்கு தெரிஞ்சு நைனா தான். நைனா ஹைனா. இலங்கினத்துல போய் சேர்த்திருக்கீங்க சார். நான் பொதுவா சொல்றேன், இளைஞன தெரியாது சேர்த்தாரு, சந்தோஷப்பட்டுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ மறக்காம ஹைப்பும் பண்ணுங்க.